வணக்கம். விசேட செய்திகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டு பிணை மறுக்கப்பட்டு வருகின்ற 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த கைது தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், இவர் மீது எவ்வாறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பான இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற செய்திகளை தற்போது உங்களுக்கு தருகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை 9:05க்கு குற்ற புலனாய்வுத்துறைக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு இடம்பெற்ற விசாரணையின் அடிப்படையில் 11:15க்கு அவர் குற்ற புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் பிற்பகல் 3 மணியளவில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சட்டமா திணைக்கள சார்பில் திலீப பீரிஸ் அரசு தரப்பில் இருந்து ஆஜராகியிருந்தார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் அனுஜ பிரேமரத்ன ஆஜராகியிருந்தார். அரச சட்ட திணைக்களத்தின் சார்பாக பீரிஸ் அவர்கள் பல விடயங்களை முன்வைத்திருந்தார். இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விரிவாக நீதிபதிக்கு விளக்கம் அளித்திருந்தார். அதாவது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22, 23 ஆகிய நாட்களில் சொந்த விஜயமாக லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக 166 லட்சம் ரூபாய் அரச நிதியை சொந்த விஜயத்துக்காக செலவழித்திருந்தார். அந்த பயணத்தை அரச விஜயமாக மாற்றியிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருக்கு எதிராக 33 சாட்சியங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு அரச சட்ட திணைக்களத்தால் மிகவும் உறுதியான ஆதாரங்கள் சமர்ப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் அவருக்கான பிணைகள் மறுக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜராகிய அரச சட்டத்தரணிகள் அவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார்கள். அவரின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்காவுக்கு அதிகமான நோய்கள் இருப்பதாகவும், அத்துடன் அவரின் மனைவி ஒரு புற்றுநோய் உள்ளவர், அவரை கவனிப்பது இவரேதான், இவருக்கு யாரும் இல்லை, ஆகவே இவரின் மனைவிக்கு துணையாக இருப்பது இவர்தான், ஆகவே அவரை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள், வாத பிரதிவாதங்கள் கடுமையாக இடம்பெற்ற போதும் நீதிமன்ற நீதிவானால் இவருக்கான பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 26ஆம் தேதி வரை இவருக்கான தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் முதலாக முன்னாள் ஜனாதிபதி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் வரலாற்றில் இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க 5 தடவைகள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். ஒருமுறை ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தார். 1977ஆம் ஆண்டு தனது அரசியலை ஆரம்பித்திருந்தார். ஒரு அரசியல் சாணக்கியனாகவும் ஒரு திறமையான அரசியல்வாதியாகவும் கருதப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இவர் ஒரு திறமையான அரசியல்வாதியாகவும் சர்வதேச நாடுகளில் ஒரு பிரபலியமான ஒரு அரசியல்வாதியாகவும் சர்வதேச நாடுகள் நம்பக்கூடிய ஒரு மனிதராகவும் செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க இப்படியான ஒரு ஊழலில் சிக்கியிருப்பது மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாகவே அமைகின்றது. இலங்கை பொருளாதாரத்தில் சடுதியாக வீழ்ச்சியடைந்து ஒரு வங்குரோத்தான நிலையில் இலங்கை சென்றபோது அதை மீட்டெடுத்து சர்வதேச நிதியத்திடமிருந்து உதவிகளை பெற்று இந்த நாட்டை தக்க வைத்திருந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இவரின் ஆட்சியில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் தமிழர்களும் நன்கு அறிவார்கள். ரணில் என்றால் ஒரு நரித்தனம் மிக்க ரணில் என்ற ஒரு பெயரும் உண்டு என்பது இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் சர்வதேச மட்டத்தில் தமிழர்களை ஒரு பயங்கரவாதி என்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஒரு பயங்கரவாதி என்ற முத்திரையும் குத்தப்பட்டது இந்த ரணில் விக்ரமசிங்காவின் முக்கிய பங்களிப்பு என்பதும் அதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். தமிழ் மக்களின் போராட்டங்கள், தமிழ் மக்களின் விடுதலை நோக்கிய பயணங்கள் அனைத்தையும் தமிழ் மக்களின் போராட்டங்களை பிரித்து போராட்டத்தை அழித்தவர் என்பதும் இந்த ரணில் என்பதை தமிழ் மக்களாகிய நாங்கள் மறந்துவிடவில்லை. இருந்தபோதும் ஒரு பழமை வாய்ந்த
அரசியல் சாணக்கியன் என்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கா ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சென்ற காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு சலுகைகளையும் வழங்கி தன் பக்கம் ஈர்த்து வைத்திருந்தார் என்பதும் யாவரும் அறிந்த விடயம். ஆகவே வருகின்ற 26ஆம் தேதி மறுபடியும் இவரின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் இவருக்கான பிணைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அல்லது இவரின் பிணைகள் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரண்டில் எது நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூடுதலாக இவருக்கான பிணைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் என்ற பெருமையை ரணில் விக்ரமசிங்கா பெற்றிருக்கிறார் என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கின்றது. சர்வதேசத்தின் அழுத்தங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்று சொன்னால் சர்வதேச மட்டத்தில் இவர் ஒரு பிரபலியமான நபர் என்பதும் ஆகையால் இவருக்கான பிணைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பான மெழுதிய செய்திகளை பின்னர் உங்களுக்கு அறிய தருகின்றேன். எனது யூடியூப் தளமான ராஜேஷ் JRR என்ற யூடியூப் தளத்தை நீங்கள் பார்வையிடுங்கள். பார்வையிடுவது மட்டுமல்லாது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். அப்போதுதான் நானிடும் காணொளிகள் உங்களை வந்தடையும். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.